கீழே பார்க்குற இந்த குரியகார அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு வந்து 1, 2 சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய அவங்களுக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்களால படிக்க வைக்க முடியாது. அப்படி படிக்க வைக்கணும்னு நினச்சி பள்ளியில் சேர்த்தாலுமே பள்ளியில் சேர்த்துக்க முடியாது. அப்படி பள்ளியில் சேர்த்துட்டாலுமே அங்கே இருக்கிற பசங்க யாருமே வந்து அந்த பையன் பேச மாட்டாங்க. ஏன்னா தீண்டத்தக்காது. அவன் வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு இருக்கிற வீடு இல்லை. அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. என்ன அது காரணம் யாரு? நம்ம தெரியுங்களா? இந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்கள் கடையில் வந்து வேலை கேட்டாங்களா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அது யார் தப்பு? நம்ம தப்பு. இதே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை ரோட்லேயே வந்து அவங்க திடீர்னு அந்த குழந்தை நம்மளை கட்டி பிடிச்சின்னா அவங்களை உங்கள் குழந்தைய கட்டி பிடிச்சி என்ன சொல்லுவீங்க? நீ ஏன் அவங்களை போய் கட்டி பிடிக்கிற? அவங்க எப்படி இருக்காங்க பாரு. அது யார் தப்பு? நம்ம தப்பு. நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறேங்க. அதே மாதிரி என்ன விஷயம், இந்த ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருக்குமே சமத்துவமான கல்வி கொடுக்கணும். அது யாராக இருந்தாலுமே சரிங்க. என்ன அது மாதிரி அவங்களுக்கு இருக்கிற இடத்த வந்து எல்லாருமே இருக்கிற இடத்துல வந்து அவங்க இருக்க வைக்கணும். இதெல்லாம் வந்து மேலே இருக்கிற அரசு தான் இதை பார்க்கணும். தயவு செஞ்சு அவங்களை தனியாக கொஞ்சம் பார்க்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி நினச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க.